1050 எடுத்துக்கணும். சட்டி சுட்டதாடா புத்தி கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா புத்தி கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா பணம் எல்லாம் போதும். எனக்கு டாபர் மாமா வேலை கொடுக்குறாங்க. வேலை என்ன வேலை? காதலியா? யார் அவள்? கட்சியில ஊக்காதலியா? பையன் நமக்கு முன்னாடியே கட்சி பிள்ளை கட்ட வந்துக்கிறான். மாமா வந்துக்கிறார். பால்வாடை வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? கோமலா குடிச்சிட்டு இருக்கிறான், அனுப்பி விட்டு போங்கன்னு சொன்னாரு. சரி எங்க வெளியே போவானான்றான். சந்தேகம் பிடிக்கிறாங்க என் மேலே. முன்னாடி பேயாட்ட சரியா அப்படிப்பா? ஆமா, எங்க வந்துருக்க? நாளைக்கு தானே வந்துருக்க. என்ன இது? பால்வாடை. பால்வாடியா? இங்க எங்கேயும் கிடைக்காது. மாவு அரைப்பாங்களே, மாவு மாவு மிஷின் முன்னாடி ஒரு பாவாடை கட்டி வச்சிருக்காங்க. பின்னாடி கொடுக்காத மிளகா தூள் சரி, ஒரு சுவை நிகழ்ச்சிக்கு வரேன்னா காதுல மூக்குல கழுத்துல எங்கேயாச்சும் கடை வாங்கி போட்டு வரணும். முன்னாடி வெறும் உடம்போடு வந்திருக்கிறா. துக்கத்தை 4 பெண்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லுவாங்க. நீ சரியா உங்களை பார்க்கலாம் தான் ஓட்டமா வந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் பால் அப்படியே பல்லு மேலேயே இந்த வயசுல கூட அவன் வீட்டுக்காரர் பால் குடிக்க. ஐயோ, அவன் குடுக்கணும்னா நாயா புட்டு ஊராட்டி வீட்டுல எதுல பிடிக்கிட்டு பால்வாடி டீச்சர் என் வீட்டுக்காரக்கிறானே லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணு. சரி, நான் முகமா சந்தேகம். வீட்டுக்காரர் பேர் என்னதான்? வீட்டுக்காரர் சொல்றேன், ஆனா பேர் சொல்ல மாட்டேன். கோய்பால் கோபால் கோய்பால் கோபால் கோய்பால் GOPAL கோபால். 1ஆம் கிளாஸ் பாரதி சரி, கோபால் கோபால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பெத்தெடுத்த ஆத்தா அப்பனை மறந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிய மறந்து அதனால கல்யாணம் பண்ணுறேன். அந்த புடிகார பையனை முச்சு அனக்காலான்னு நடக்கிறோம். என் கழுத்துல எப்ப நான் குஞ்சு கொடுத்தோம் அந்த குஞ்சுக்கு தான் கிடைக்கும்.
செய்யற வீட்டு வேலையில அம்மா ரொம்ப இழுக்கும் போது அந்த குடிகார பையனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட என்ன சொல்றாருல ஒரு வருஷம் நல்லா வச்சு கும்பிடணும் குடும்பம் பண்ணாண்டி குடும்பம் பண்ணோம் அது ஜல்லிக்கல்ல தனக்குது உள்ள சொன்னாங்க ரோடு போட வச்சுக்காங்களே என்னமோ பண்ணிட்டு போறேன் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அங்கேயும் ஒண்ணும் கிடையாது பண்ணாது ஒரு வருஷம் நல்லா வச்சு குடும்பம் பண்ண மனம் மூக்குல கூட மூக்குத்தி இல்லையாடா மூக்குத்தி எடுத்து போடுறா பாடுன்னு கேட்டேன் அது மாதிரி உட்காருவாங்க சரி கேட்டேன் அம்மா என்ன சொன்ன நைட்டு வரைக்கும் எடுத்து தரேன்மா பகல் போயிட்டு வெடிச்சது இங்க ஒரு தோல் மேல போட்டுக்கினேன் கிளம்பி போனோம் எங்க செங்கல்பட்டு ஜாயாலு காசுக்கா ஜாயாலு காசுக்கு போனோம் இன்னைக்கு பரமேஸ்வரன் சரி சரி போனா போனோம் போயிட்டு மூக்குத்தி எடுத்தாரு நான் 10 மணி ஆச்சு அம்மா மூக்க வைக்க திட்ட கைவிட்டு வாசு கட்டு மேலேயே உக்காந்துங்கிறேன் இவன் மூக்குத்தி எடுத்தாங்க மாட்டுவான் அப்புறம் வந்தாரா இல்லையா வராயம்மா 12 மணி ஆகலம்மா அந்த பையனுக்கு எங்க பிளாக்ல கடிச்சதோ என்னன்னு தெரியல அம்மா வாங்கிக்கணும் வந்தா பிறகு என்னத்தா பாத்து மூக்குத்தி சூத்து மூக்குத்தி ஒருவேளை ஓடிப்போ புடிச்சு வந்து உங்களுக்கு மூக்கு இருந்தா தானே மூக்குத்தி கேட்பான்னு அந்த பாடி என் மூக்க புடிச்சு கட்டிட்டா ஆமாடி 2 ஓட்டம் கிடையாது 10 ஓட்டம் கெட்ட நாள் தாலியா கட்டி போறான் ஒரு பூவை பெண்ணு கூட மதிக்கணும்னு சொல்லுடி கம்பளை வாங்கி போடுறான்னு கேட்டேன் அவன் பெரிய அடிச்சு என் காதை பிடிச்சி கடிச்சுட்டான் போன வாரம் வாலியில வாங்கி போடுறான்னு கேட்டேன் எப்படி கட்சி வச்சுக்கிறேன் நிக்க மாட்டுக்க நான் தான் போறேன் 2 நாள் முன்னாடி ஒரே பாவாடைய கட்டி கிடக்குறனாடா மாத்தி கட்டிக்க ஒரு பாவாடை வாங்கி போடுறான்னு கேட்டேன் நல்ல வேலை செத்துட்டான் இப்படி பாடியே நீ பாவாடை கேட்டதுக்கும் நல்ல வேலை உன் வீட்டுக்கார செத்துக்கு என்ன சம்பந்தம் அங்கதான் காரணமே இருக்குது என்ன மூக்குத்தி காட்டதுக்கு மூக்க புத்தி கட்டான் கம்பளை கேட்டதுக்கு என் காதை புத்தி கட்டான் மலையில கேட்டதுக்கு என் கைய புத்தி கட்டான் நான் பாவாடை கேட்டு அவன் உயிரா இருந்தான் அவன் எத்த புத்தி கட்டிருக்கான் நலங்கு வைக்கணும் அழகான இளவரசி மஞ்சள் நீராட்டு விழா எங்களை பார்த்தா பொம்பளையா தெரியா போய்ப்பா
அண்ணா இந்த மாபெரும் சபையில் எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை நாட்டு இளவரசர்கள் அவர்கள் இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா இந்த மஞ்சள் நீராட்டு விளக்கு நாட்டிய மாணவர்கள் ஒரு தாசி ஒரு வேசி ஒரு இந்த மாபெரும் சபையில எத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறாங்களே, எத்தனை பேர் முடிவு தங்கச்சி என்ன பார்த்து தாசி வேசி எப்படி அது சொல்றாங்க? தெரியாம சொல்லிட்டா இது நியாயமா? தெரியாம சொல்லிட்டா நியாயமா இருக்கணும். எப்படி அடுத்து சொல்லுவாங்க? அண்ணா அவர் சாவிட்டு விடுங்க. ஏய் மூடுவாய் அப்படின்னா கச்சலை எப்போது உடைய பலத்தை நான் போய் உன் மீது ஆசைப்பட்டு விட்டு இப்போது தங்க முன்பாக திருமணம் செய்து ஒரு கொண்டு வாத்தாங்க. இனிமேல் இந்த நாட்டுக்கு நீதான் மகாராணி. மகாராணியா? உன்னை எதிர்த்து யாரு எதுவுமே பேச முடியாது. எனக்கு எனக்கு அதெல்லாம் சந்தோஷமே கிடைக்காது. யாருன்னா சந்தோஷம்? என்னதான் இருந்தாலும் ஆ. நீங்க சொன்னபடியே பார்த்தா கூட இந்நாட்டு மகாராணி ஆமா. உங்களுக்கு மனைவி அவளுக்கு அண்ணி அண்ணி. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அண்ணி என்று சொல்ல வேண்டும் அவ்வளவுதானே? ஆமாங்க. சொல்ல வேண்டிய போய் வச்சலாம். ஆய் சங்கா, இச்சபையில உன் கடமைக்கு நடித்து விட்டாய். இந்த நாட்டு மண் நான் தவறு செய்திருந்தா என்ன செய்திருக்க வேண்டும்? தனிமை சென்ற அண்ணா நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை பார்த்து தாசி வேசி என்று சொல்லிவிட்டாய். இனிமேல் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? அவளை பார்த்த உடனே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். அவளை நான் திருமணமும் செய்து கொண்டேன். அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிடு. அதுதான் பிடிக்காது. உன்னை விட்டு விடுகின்றேன். பிடிக்காதுன்னா? நிச்சயமாக பிடிக்காது. சத்தியமாக இறுதியாக